நித்யா அவினாசியிலிருந்து கேட்டிருக்காங்க. தங்க நகைகளை வாங்காமல் பணத்தை கோல்டு பீஸில் முதலீடு செய்ய சொல்லி எனது தோழி சொல்கிறார். அது லாபகரமான முதலீடா? எப்படி முதலீடு செய்வது? கோல்டு பீஸ் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லைங்க. அது வந்து எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கோல்டை வந்து பல வகையில் வாங்க முடியும். ஃபிசிக்கலாக வாங்க முடியும். இது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். அதே மாதிரி டிஜிட்டலாக வாங்க முடியும். டிஜிட்டல்லையே பல வகைகள் இருக்கு. மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் மூலமா வாங்கலாம். அதே மாதிரி ETF மூலமா வாங்கலாம். அதே மாதிரி நம்ம ஆப்ஸ்லாம் இருக்குல்ல, அந்த ஆப்ஸ் மூலமாவும் வாங்கிக்கலாம். ஸோ அதுல ஒன் ஆஃப் த மெத்தட்ஸ் தான் வந்து எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட் அப்படின்னு. எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட்ன்றது ஒன்றும் இல்லை, எக்ஸ்சேஞ்சில் ட்ரேட் ஆகுது, அவ்வளவுதான். எப்படி ஒரு ஸ்டாக் வந்து நீங்க ஒரு டிமேட் அக்கௌண்ட் ஒரு ஸ்டாக் கம்பெனியோட ஸ்டாக்கை வாங்குறீங்களோ அதே மாதிரி வந்து இந்த கோல்டு பீஸையும் வந்து நம்ம வாங்க முடியும். ஓகே, இதுல என்ன ஒரு பியூட்டி அப்படின்னா, இப்ப நீங்க வெளியில போய் ஒரு கிராம் வாங்கணும் அப்படின்னா உங்ககிட்ட மினிமம் 7,000 ரூபாய் 8,000 ரூபாய் இருக்கணும், மினிமம் ஒரு கிராம். சோ சில பேர் அரை கிராம் 1/4 கிராம் எல்லாம் கிடைக்கும். எப்படி இருந்தாலும் அந்த 1/4 கிராம் காசுக்கும் கம்மியா காயின் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. ஒருவேளை இருக்குமோ என்னமோ, பாயிண்ட்ல எல்லாம் இருக்குமோ என்னமோ. சோ நம்ம 1/4 கிராமாவது நம்ம கிட்ட காசு இருக்கணும். ஆனா என்கிட்ட அவ்வளோலாம் இல்ல, பட் நான் கோல்டு சேர்க்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்றவங்க வந்து எனக்கு 100 ரூபா தான் முடியும் மாசம் மாசம். எவ்வளவு ஏழை ஜனங்க இருக்காங்க. ஓகே, 100 ரூபா தான் முடியும், 200 ரூபா தான் முடியும், ஆனா நான் என் குழந்தைக்கு நான் வந்து கோல்டு சேர்க்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா அவங்க எல்லாம் தாராளமா இந்த கோல்டு ETF வந்து சேர்க்க முடியும். இதுலயும் நிறைய கம்பெனிஸ் இருக்கு. என்னென்னலாம் மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸ் இருக்கோ அவங்க எல்லாருமே வந்து பீஸ் வச்சிருக்காங்க. ஒவ்வொருத்தவங்க ஒரு பேர் வச்சிருப்பாங்க. SBI பீஸ்னு இருக்கும், நிப்பான் கோல்டு பீஸ்னு இருக்கும். ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸ் ஒரு நேம்ல வச்சிருப்பாங்க. எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த கோல்டு பீஸ்னே வரும். இதை நம்ம மினிமம் 100, 200, 50 ரூபா அப்படி கூட வாங்கிக்க முடியும். இது எப்படின்னா ஒரு மில்லிகிராமா வரும். இப்ப நம்ம எவ்வளவு கொடுக்குறோமோ அன்னைக்கு ரேட் என்ன கோல்டோ அதுல இருந்து 1 மில்லிகிராமா அந்த ரேட்டுக்கு நம்ம சேர்த்துட்டே போலாம். ஓகே, இதுல என்ன பியூட்டி அப்படின்னா, நீங்க வந்து ஸ்டோர் பண்ற ப்ராப்ளம் இல்லை. இப்ப நம்ம கோல்டு வாங்கினா வீட்டுல ஸ்டோர் பண்ண முடியுமான்னு தெரியாது. அதுக்கு ஸ்டோரேஜ் காஸ்ட் ஒன்று இருக்கு, த்ரெட் இருக்கு, தெஃப்ட் ஆயிடுமோன்னு பயம் இருக்கு. ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இந்த ETFல கிடையாது. அதோடு இல்லாம ரொம்ப ஏழை ஜனங்க வந்து மாசம் 2,500 ரூபா 2,500 ரூபா 3,000 ரூபா அவங்களுக்கு சேர்க்க முடியாது. அந்த மாதிரி இருக்கிறவங்க கூட 100 ஒரு 25 மாசம் 2 வருஷத்துக்குள்ள சேர்த்துருவாங்க. அப்படியும் கஷ்டப்படுறவங்க இருக்காங்க. சோ அந்த மாதிரி மைக்ரோ லெவல் எனக்கு வாங்கணும்னா இது ரொம்பவே யூஸ். இப்ப கோல்டு பீஸ் கோல்டு ETF சேம் தானா? ஆமா, கோல்டு பீஸே ETF எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட். இந்த எக்ஸ்சேஞ்ச் அதாவது ஒரு நம்ம நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் மூலமா டிமேட் அக்கௌண்ட் நம்ம வாங்குறோம் இல்லையா, அதுல எதெல்லாம் ட்ரேட் ஆகுதோ அதை நம்ம ETF சொல்லுவோம். ஓகே, அதுல கோல்டு ட்ரேட் ஆகுது. இந்த கோல்ட வந்து ஒரு கம்பெனி, இப்ப SBI பார்த்தோம்னா அவன் ஒரு நேம் வச்சிருப்பான், கோல்டு பீஸ், SBI கோல்டு பீஸ் வச்சிருப்பான். நிப்பான் கம்பெனி பாத்தீங்கன்னா அவன் நிப்பான் கோல்டு பீஸ் வச்சிருப்பான். சோ கோல்டு பீஸ்ன்றது ஜென்ரலா கோல்டு வாங்கக்கூடிய ஒரு ETF. ஸோ பயமே இல்லாமல் கோல்டு ETF வந்து தைரியமாக வாங்கலாம். என்ன பண்ணணும்னா நம்ம ஒரு டிமேட் அக்கௌண்ட் ஆரம்பிச்சுக்கணும். நம்ம டிமேட் அக்கௌண்ட்ல கோல்டு பீஸ்ன்னு போட்டு உங்களுக்கு என்ன பணம் இருக்கோ, 50 ரூபாயோ 100 ரூபாயோ என்ன பணம் இருக்கோ நம்ம பை கொடுத்தா பை ஆயிடும். அதே மாதிரி எனக்கு தேவையில்லைங்கும் போது செல் கொடுத்தா செல் ஆயிடும். இதுல என்னன்னா என்னைக்கு மார்க்கெட் இருக்கோ, மண்டே டு ஃப்ரைடே மார்க்கெட் இருக்கும்போது நம்ம பண்ணிக்கலாம்.